எங்க இருக்க? நாங்க வந்துட்டோம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ஓகே பாய். இப்போ வந்துருவான். என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு லேட்டா வரீங்க? சைட் அடிச்சு நானும் மத்த வேலையை பார்க்க போவேனாமா? லவ்ல டிசிப்ளின் வேணுங்க. டிசிப்ளின் பத்தி நீ பேசுறியா? சீ போ. உங்க ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு? மூஞ்சி நிறைய மேக்கப் பூசுறதும் மூஞ்சில் அடிச்சா மாதிரி பேசுறதும். ஒழிப்போம் இந்த கோவத்தை. கோவம் கேடு தரும். உனக்கு என்ன வேணும்? நீதான். ஹாய் மகா. கௌதம். ஹாய் ஸ்வீட்டார்ட்ஸ். ஹே கேர்ள்ஸ். ஹாய். எனி ப்ராப்ளம்? யாருங்க இவன்? அடிக்கிற வெயிலுக்கு 5 சொக்கா பொண்ணு சுத்துறான். உங்க பெரியம்மா பையனா? ஹேய். நீரு இங்க பாரு. இது கௌதம், என்னோட பாய் ஃப்ரெண்ட். சி நாங்கள் 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் மேரேஜ். ஆமா, உன் பேர் என்ன? சீனு. நீ என்ன பண்ற? ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தலையில குண்டான் வச்சுக்கிட்டு சீனு விஜி சீனு விஜின்னு கத்து. உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கும். நீ வா. இனிமே மகா பக்கமே வர மாட்டாண்டி. புழுவாதே பாப்பா புழுவாதே, புழுவாதே பாப்பா புழுவாதே, பாய் ஃப்ரெண்டை காட்டி பயமுறுத்தாதே, பாய் ஃப்ரெண்டை காட்டி பயமுறுத்தாதே, ஃபேஸ்புக் இருக்கு பல்பு வாங்காதே, புழுவாதே பாப்பா புழுவாதே. என்ன மகா, மைதா மாவு ஜலிக்கிற மாதிரி உன்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் ஜெலிச்சு வச்சுருக்கேன். இவனை போய் பாய் ஃப்ரெண்டுன்னுட்டு. மகா 8 மணிக்கு எழுந்திரிச்சு எதிர் வீட்டு பசங்க ஜொல்லு விடுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். வெஜ்ஜுன்னா மஞ்சூரியன், நான்வெஜ்னா தந்தூரி. கோவம் வந்தால் யோகா பண்ணுவேன். பிச்சைக்காரங்களுக்கு காசு போட மாட்டேன். ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது உன்னோட கனவு. உங்ககிட்ட 24 டாப்ஸ் 18 ஜீன்ஸ் இருக்கு. அதில் ஒன்று உன் ஃப்ரெண்டு கடை வாங்கி போட்டு வந்திருக்கு. உன்னை 8 பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, நீ யாருமே மதிச்சதில்லை, இன்க்ளூடிங் நீ. உன்னோட லக்கி நம்பர் 18, செருப்பு நம்பர் 8, உன்னோட ஃபோன் நம்பர் 9898963636. பிரில்லியன்ட், எல்லாமே கரெக்ட். ஆனா என் ஃபோன் நம்பர் 74759. மக்கு மக்கு. உங்ககிட்ட ஃபோன் நம்பரை வாங்கதான் நான் இவ்வளோ பெரிய டயலாக மனப்பாடம் பண்ணி பேசினேன். மகா, நாளைக்கு எப்படி லவ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு வா. இந்த குழந்தை தானமா கலா இதெல்லாம் விட்டுருங்க. என்ன மாமா ஓவரா தொகுதா? அச்சா திரும்பி பார்க்குறாளா பாரு. இல்லையே, இப்போ சட்டை கூட பண்ணல. அப்போ கன்ஃபார்மா லவ் தான்டா. ஏய், திரும்பி பார்த்தா தானே லவ். எப்படியும் அவன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டா. எதுக்கு மனசு கஷ்டப்படணும்? அதனால நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வேண்டியதானே.